Hi students, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விஷாரத் உத்ராத் ஆகஸ்ட் எக்ஸாம் 2022க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ஃபார் பேப்பர் 1 and 2. ஸோ இந்த ரெண்டு பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்க்கான மாடல் பேப்பர்ஸ், அதாவது மாடல் பேப்பர்ஸோடு வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தெந்த எஸ்ஏஸ் எவ்வளோ மார்க்ஸ்க்கு வரும், இஆர்சிஸ் எவ்வளோ மார்க்ஸ்க்கு வரும், ஸோ எந்தெந்த லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு இஆர்சிஸ் வந்து கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அது எப்படி நீங்கள் அட்டன் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா விஷாரத் உத்ராத்க்கு உங்களுக்கு 3 பேப்பர்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேப்பர்ஸ் இருக்கும். தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா மௌகிக்கு. ஸோ அதாவது என்னென்னா உங்களுக்கு ஸ்போக்கன் வைவா மாதிரி கேட்பாங்க. ஸோ வைவான்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் இப்போ விஷாரத் பூர்வத்தில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல் படிச்சிருக்கீங்க இல்லையா, ஸோ அது ரிலேட்டட்லேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் தென் ஜென்ரல் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதாவது உங்களை பற்றி சொல்லுவாங்க, உங்களோட ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸு, ஸோ நீங்கள் ஸ்கூல்லேருந்து எப்படி வரீங்க, எப்படி போகிறீங்க, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு ஹிந்தியில் வந்து பேச சொல்லுவாங்க. ஸோ இப்போத்துலேருந்தே கொஞ்சம் நல்லா அதெல்லாம் ஹிந்தியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேப்பர் 3க்கும் 100 மார்க்ஸ். ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, ஸோ டோட்டலாக 300 மார்க்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரும். ஸோ இப்போ இதில் நம்ம வந்து ரிட்டன் பேப்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக வேறு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த விஷாரத் உத்ராத் லெசன்ஸ்க்கான பிளேலிஸ்ட் வீடியோ லிங்க்கும் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் தென் ஸோ அதோட உங்களுக்கு இதில் 3 மாடல் பேப்பர்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க் ஆல்சோ நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த மாடல் பேப்பர்ஸையும் ரெஃபர் பண்ணி நீங்கள் ஒரு 1 டைம் ஆச்சும் அட்லீஸ்ட் மாடல் பேப்பர்ஸ் வந்து அந்த ஹவர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த டைமிங்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ரோமன் லெட்டர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்தாலும் டைமிங் வந்து நிறைய எடுக்கும். பிகாஸ் எஸ்ஏஸ் வந்து உங்களுக்கு இதில் 4 எஸ்ஏஸ் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்குது, இஆர்சியும் இருக்குது, தென் தோஹே இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா பிஃபோராக ஒரு மாடல் பேப்பர் ரைட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்போ எந்த கொஷின்ஸும் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம எக்ஸாம்ஸில் எழுத முடியும், ஓகேவா? ஸோ இப்போ வீடியோவில் ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு டாப்பிக்கில் என்னென்ன எஸ்ஏஸ் நம்ம படிக்கணும், இஆர்சிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு நவீன் பத்திய சைனிகா 2 அந்த புக்கில் ஆதோனிக் காவிய கண்ட் இருக்கும், உருது காவிய கண்ட் அண்ட் தென் பிராச்சீன் காவிய கண்ட். ஸோ 3 பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேப்பர், அதாவது இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா பேப்பர் 1 விஷாரத் உத்ராத் பேப்பர் 1க்கானது தான் நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்ல போகிற போர்ஷன்ஸும் வந்து பேப்பர் 1க்கான எஸ்ஏஸ் அண்ட் இஆர்சிஸ் தோஹேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகே? ஸோ ஆதோனிக் காவிய கண்ட்ல நம்ம என்னென்ன எஸ்ஏஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடியது சொல்கிறேன். பிரேம் மாதுரி. ஸோ இப்போ நான் சொல்கிற எஸ்ஏஸ்லாம் டிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து சாராங்ஷ் ஆல்சோ படிக்கணும், ஓகேவா? அந்த ஆதோனிக் காவிய கண்ட்ல பிரேம் மாதுரி, மாத்ரு பாஷா பிரேம், ஸ்வதேஷ பிரேம், வீர் பூஜா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்சு, அதுலேயே வந்து உங்களுக்கு ஹிமாலய், இது எல்லாமே நீங்கள் வந்து எஸ்ஏ படிக்கணும். அண்ட் தென் முஜே சாஹியே. ஸோ இதில் டோட்டலாக 19 லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ சொன்ன லெசன்ஸ் மட்டும் அதுக்கான சாராங்ஷம் அண்ட் இஆர்சியும் சேர்த்தே நீங்கள் படிச்சிருங்க, ஓகேவா? ஏன்னா இந்த லெசன்ஸ் வந்து உங்களுக்கு போயம் மாதிரி வருது. ஸோ அதுக்கான ஆத்தர் நேம்ஸ் ஆல்சோ கொடுத்துருப்பாங்க. இதுலயே உங்களுக்கு வந்து சந்தர்ப்ப சஹித் வியாக்கியம் இருக்கு. சந்தர்ப்ப சஹித் வியாக்கியம் இஆர்சி, அதுதான் நம்ம இஆர்சின்னு சொல்றோம். சந்தர்ப்ப சஹித் வியாக்கியம், அதாவது எந்த சிச்சுவேஷன்ல எப்ப யாரு என்ன சொன்னாங்க அப்படின்றது தான் சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா. ஸோ அப்போ இதுலேயே சாராங்ஷம் நீங்க படிக்க போறீங்க. அண்ட் தென் இஆர்சி எஸ்ஏஸ்க்கு சொன்னதுக்கு அப்படி இஆர்சி சைமல்டேனியஸா படிச்சிருங்க, ஈஸி தான். ஸோ திருப்பி 1 டைம் சொல்றேன், எது எதுக்கு நீங்க எஸ்ஏஸ் படிக்கணும், கவிதாக்கா சாராங்ஷ் எது எது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிரேம் மாதுரி, மாத்ருபாஷா பிரேம், ஸ்வதேஷ பிரேம், நெக்ஸ்ட் வீர் பூஜா, ஆங்சு, ஹிமாலய், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முஜே சாஹியே. ஸோ இந்த லெசன், இந்த சொன்ன லெசன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க சாராங்ஷ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதுலயே எந்தெந்த லெசன்ஸ்க்கு அடிஷ்னலா நீங்க சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா படிக்கணும். அடிஷ்னல் மீன்ஸ் இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன லெசன்ஸ்க்கும் சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா படிச்சுக்கோங்க. ஒரு சிலதுக்கு எக்ஸ்ட்ரா லெசன்ஸ் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். பிகாஸ் என்னன்னா
நமக்கு இஆர்சிஸ்ன்றது தனியாவே ஒரு ரோமன் லெட்டர்ஸா கேட்கும்போது எது வேணாலும் நமக்கு வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொல்ல போறது சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா. ஸோ ஆல்ரெடி இப்போ நான் சொன்ன லெசன்ஸ்க்குலாம் சாராங்ஷ் படிச்சுட்டாலே நீங்களே வந்து அந்த சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா எழுதிட முடியும். ஓகேவா? ஸோ இப்போ அடிஷ்னலா நீங்க எதுக்கெல்லாம் அந்த இஆர்சி படிக்கணும் அப்படின்னா விப்ளவ் காயன். ஓகேவா? இந்த லெசனோடது படிக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டினியூஷனா லெசன்ஸ் படிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு இஆர்சிஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ 1 to நீங்க இந்த 7 லெசன் வரைக்குமே இருக்கு இல்லையா? ஸோ 7 லெசன் வரைக்கும் உள்ள இஆர்சிஸ் நல்லா படிச்சுட்டாலே கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு 2 அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா ஆதுனிக் காவிய கண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா 2 கேட்கறாங்க. ஓகேவா? இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு 2 இஆர்சிஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் 1 to 7 லெசனுடைய சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா நல்லா படிச்சுக்கோங்க. பிளஸ் அந்த முஜே சாஹின்னு சொல்லி அந்த லெசனோடதையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆதுனிக் காவிய கண்ட்ல பேப்பர் 1ல உங்களுக்கு எந்த டாபிக்ல கொடுத்துருக்காங்கன்றது நான் சொல்றேன். இது வந்து உங்களோட புக் பேக்ல இருக்கும் மாடல் ஆல்சோ. இது நான் வந்து சரவணா கைட்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது பேக் சைட் பாத்தீங்கன்னா பேப்பர் 1 மாடல் பேப்பர் இருக்கு, விஷாரத் உத்ராத். ஸோ நம்ம இப்ப ஆதுனிக் காவிய கண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இஆர்சிஸ் கொடுப்பாங்க. ஸோ இஆர்சிக்கு மார்க் பாருங்க, டோட்டலா 40 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுக்கு ஒரு இஆர்சிக்கு உங்களுக்கு 8 மார்க்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு இஆர்சிக்கு 8 மார்க்ஸ். அதாவது ஒரு எஸ்ஏக்கான மார்க் நமக்கு இஆர்சில இந்த பேப்பர் 1ல வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சந்தர்ப்ப சஹித் வியாக்கியால ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் அ. ஸோ எப்படி கேட்பாங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் திஸ் ஆர் தட்ன்னு தான் கேட்பாங்க. 5 கொடுத்துட்டு 4 அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. திஸ் ஆர் தட். ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க எழுதலாம். ஓகேவா? இதுக்கு தான் இந்த 8 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அ ஆ இந்த 2 பாட்டுமே உங்களுக்கு ஆதுனிக் காவிய கண்ட்ல இருந்து தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஆதுனிக் காவிய கண்ட். ஸோ அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் 7 லெசனும் அந்த அடிஷனலா ஒரு சொன்ன லெசனோட சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா கம்ப்ளீட்டா படிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் உருது காவிய கண்ட். ஸோ அந்த உருது காவிய கண்ட்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 9 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல நம்ம எந்தெந்த லெசன்ஸ் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னா இம்பார்ட்டண்டா ஃபர்ஸ்ட் லெசன் தேரே பந்தே ஹை ஹம் குதா ஜான்தா ஹை, ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சுக்கோங்க. தேர்ட் லெசன் லாயி ஹயாத் ஆயே. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ஆதமி நாமா. நெக்ஸ்ட் பரிந்தே கி ஃபரியாத். ஸோ இந்த 4 லெசனோடைய சாராங்ஷ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் தென் அதே சந்தர்ப்ப சஹித் வியாக்கியான்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 லெசனோடது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எஸ்ஏன்னு படிக்கும் போது 1, 3, 4, 5 படிச்சுக்கோங்க. இஆர்சிஸ் பார்க்கும்போது ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு இஆர்சி கேட்கறாங்க, பட் இதுல இருந்து ஒரு இஆர்சி தான் உங்களுக்கு வரும், ஒண்ணுதான் கேட்க போறாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 5 லெசனுடைய சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா நல்லா படிச்சுட்டாலே கண்டிப்பா ஒண்ணு நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதுலயுமே 8 மார்க்ஸ் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுமே வந்து உங்களுக்கு இந்த மாடல் பேப்பர்ல எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதுல இந்த ஈன்ற பார்ட் ஈ கொடுத்துருக்காங்க இல்லையா? ரெண்டுமே வந்து ஆதுனிக் காவிய கண்ட்ல வருது. இந்த ஈன்ற ரோமன் வந்து திஸ் ஆர் தட் கேட்கறது உருது காவிய கண்ட். ஸோ இதை நீங்க வந்து மாடல் பேப்பர் பின்னாடியே கூட எழுதிக்கோங்க. ஸோ இந்த 2 இஆர்சி எதுல இருந்து கேட்கறாங்கன்றத சைட்ல கூட எழுதிக்கோங்க, எந்த டாபிக்ல இருந்து வருது, உருது காவிய கண்ட். அப்ப நீங்க வந்து படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரெஃபர் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு எதுல இருந்து எந்த இஆர்சி கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த இது ஈன்றது வந்து உங்களுக்கு உருது காவிய கண்ட்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ இதே வந்து உங்களுக்கு எஸ்ஏஸ் நீங்க பார்க்கும்போது இந்த தேர்ட் ரோம் லெட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதுனிக் காவிய கண்ட்ல இருந்து வருது. இதை நோட் பண்ணிக்கோங்க சொல்லும் போதே. இந்த ஆன்றது வந்து ஆதுனிக் காவிய கண்ட்ல இருந்து உங்களுக்கு வருது. ஓகே? ஸோ அதை உங்களுக்கு 3 கொடுத்துட்டு எனி 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு 15 மார்க். ஒரு கவிதாக்கா சாராங்ஷ் வந்து 15 மார்க். ஸோ இந்த தேர்ட் ரோமன் லெட்டர் எதுல ஆதுனிக் காவிய கண்ட், அந்த மாத்ரு பாஷா பிரேம் அதெல்லாம் பார்த்தோம்ல, இங்க பாருங்க ஆங்ஸு வந்திருக்கு. ஸோ தேர்ட் ரோமன் லெட்டர் வந்து ஆதுனிக் காவிய கண்ட். ஃபோர்த்ன்றது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா உருது காவிய கண்ட். ஸோ இதுவுமே 3 கொடுத்துட்டு இனி 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சுக்கனாலே அதுல இருந்து ஷுவரா ஒண்ணு உங்களுக்கு வந்துடும். இங்க பாருங்க லாயி ஹயாத் வந்துருச்சா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க். ஓகே? ஸோ எஸ்ஏ 1 இதுல 15 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் தென் கவிதாக்கா சாராங்ஷ் இதுவுமே உங்களுக்கு
10 மார்க் 4th ரோமன் லெட்டர்ல உருது காவிய கண்ட்ல இருந்து கேக்குறாங்க. சரியா? நெக்ஸ்ட் பிராச்சீன் காவிய கண்ட். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கேட்க போறாங்கன்னா தோஹே வரப்போகுது அண்ட் தென் சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா. அதே மாதிரி இதுல எஸ்ஏல எதுவும் கிடையாது. கபீர்தாஸுடைய தோஹே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த 3 பேருடைய தோஹே. ஸோ நம்ம தோஹேன்னு பார்க்கும்போது கபீர்தாஸ்ல தோஹே இருக்கு அண்ட் தென் அப்துல் ரஹீம் கானாலேயும் தோஹே இருக்கு அண்ட் தென் பிஹாரி லால். ஸோ இவங்க 3 பேரோட தொகை இருக்கு. ஸோ எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கொடுத்துட்டு 4 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதாவது கபீர்தாஸ்ல இருந்து 2 தொகை வரும், அப்துல் ரஹீம்ல இருந்து 2 தொகை வரும், அண்ட் தென் பிஹாரி லால்ல இருந்து 2 தொகை வரும். ஸோ டோட்டலா நீங்க 4 அட்டன் பண்ணணும். ஸோ கபீர்தாஸ் அண்ட் ரஹீம் இவங்க 2 பேரோட தோஹே நல்லா படிச்சுட்டீங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் 5th லெசனோட தோஹே நல்லா படிச்சுட்டீங்கனாலே நீங்க 4 ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தோஹேக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் 5th லெசன் தோஹே படிச்சுக்கோங்க. சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா நம்ம பார்க்கும்போது 1 to 4 லெசனோடைய சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா படிச்சுக்கோங்க. 1, 2, 3 and 4 இது எல்லாத்துக்குமே சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ பிளேலிஸ்ட்ல போயிட்டு ரெஃபர் பண்ணி இந்த சந்தர்ப்ப சஹித் வியாக்கியாக்கான மீனிங்கை பார்த்து ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எப்படி படிக்கிறது மீனிங் பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இந்த 4 லெசனோட சந்தர்ப்ப சஹித் வியாக்கியாக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இருக்கு. ஸோ கிட்ஸ் குளோப் இன்ஸ்டியூட் பிளேலிஸ்ட்ல போயிட்டு விஜாரத் உத்ராத்ல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் தென் தோஹே ஆல்சோ நான் நடத்திருக்கேன். அந்த தோஹேவும் நீங்க மீனிங்ஸ் பார்த்து அதுக்கான அர்த்தம் புரிஞ்சு நீங்க படிச்சுக்கலாம். பிராச்சீன் காவிய கண்ட்ல என்னென்ன படிக்கணும்? தோஹே கபீர்தாஸ் அண்ட் தென் ரஹீம். நெக்ஸ்ட் இஆர்சி பாத்தீங்கன்னா 1 to 4 லெசன். ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு பிராச்சீன் காவிய கண்ட்ல இருந்து ஒரு சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா தான் நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஆதுனிக் காவிய கண்டு, வந்து உருது காவிய கண்டு, ஈன்றது 4th ரோமன் லெட்டருக்கு வந்து இந்த பிராச்சீன் காவிய கண்ட்ல இருந்து கேட்பாங்க. ஓகேவா? அதாவது இந்த பார்ட் நான் சொன்னது 4th பார்ட் தான் உங்களுக்கு பிராச்சீன் காவிய கண்ட். ஸோ இதுல ஒன்னு வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். திஸ் ஆர் தட்டன் கேட்பாங்க. இதுக்கும் 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. தோஹே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2nd ரோமன் லெட்டர்ல கேட்பாங்க. பேப்பர் 1ல 10 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 கொடுத்துட்டு 4 தோஹோं का पूरा कीजिए. அப்போ 4 தோஹேக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுல நீங்க 4 அட்டன் பண்ணா போதும். ஸோ ஒரு தோஹேக்கு உங்களுக்கு 2.5 மார்க்ஸ் 2.5 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 4 அட்டன் பண்றீங்க, 10 மார்க்ஸ் இதுல உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், கபீர் ரஹீம் படிச்சாலே ஸோ ஒரு இதுல 2 கேட்கும் போது நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதே பேப்பர் 1லயே உங்களுக்கு நெக்ஸ்ட் மெயின் டாபிக் பஞ்சவடி. பஞ்சவடின்றது ஒரு பிளேஸோட நேம். ராமர் இருந்தார் இல்லையா, ஒரு பிளேஸோட நேம் பஞ்சவடின்றது. ஸோ இந்த டாபிக்ல தான் உங்களுக்கு இந்த டாபிக்ல என்னென்ன வரும் அப்படின்னா அந்த சந்தர்ப்ப சஹித் வியாகியா இருக்கும், சரித்திர சித்ரன் அண்ட் தென் டிப்னி 3 பார்ட் வந்து இதுல கவர் ஆகும். ஸோ இந்த பஞ்சவடி அப்படின்ற டாபிக்ல உங்களுக்கு 25 மார்க்ஸ்க்கு எக்ஸாம்க்கு கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது வரைக்குமே 75 மார்க்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அது வரைக்கும் படிச்சாலே நம்ம நல்லா மார்க் எடுத்துடலாம். ஸோ இந்த பஞ்சவடின்றதுல ரிமைனிங் 25 மார்க்ஸ் நமக்கு கேட்கறாங்க. ஸோ இதுல அபியாஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலா இதுதான் உங்களுக்கு சந்தர்ப்ப சஹித் வியாக்கியான்னு சொல்றது. இந்த அபியாஸ் மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா இங்க பாருங்க. ஸோ 25 இருக்கு. ஸோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் 15 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 15 சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா நல்லா தரவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்குமே வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் மீனிங்கோட எக்ஸ்பிளனேஷன் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. இது எல்லாமே இதுக்கான மீனிங்ஸ் எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல எத்தனை படிக்க போறோம்? இதுல ஃபர்ஸ்ட் 15 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இதுல இருந்து உங்களுக்கு லாஸ்ட் ரோமன் லெட்டர் இஆர்சி வரப்போது 8 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 15ல இருந்து 1 கேட்க போறாங்க. என்ன 15 இருக்கே அது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். பட் என்னன்னா நீங்க ஜஸ்ட் அந்த லைன்ஸை படிச்சுட்டு அந்த லைன்ஸ்க்கான மீனிங் என்னன்றது தான் எழுத போறீங்க. ஸோ நீங்க உள்ள அதை ரெஃபர் பண்ணி நீங்க மீனிங்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே புரியும் அது எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஸோ 15ன்றது ரொம்ப அதிகமாலாம் இல்லை. இது ஒரு ஸ்டோரின்றதுனால இஆர்சி வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஓகேவா? ஏன்னா இதுல வந்து பிரசங்கு சந்தர்ப்பம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே கேரக்டர்ஸ் தான் திருப்பி திருப்பி வரும்போது உங்களுக்கு ஈஸியாவே புரியும். ஸோ அதனால
ERC படிக்கும்போது நல்லா மீனிங்ஸை பார்த்துட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா பாருங்க. அதை ஃபர்ஸ்ட் வீடியோஸை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ERC 15 இருக்கே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி மீனிங்ஸை புரிஞ்சுட்டு அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது அதுலேயே பார்த்தீங்கன்னா சரித்திர சித்திரன். ஸோ சரித்திர சித்திரன் என்ன? கேரக்டர்ஸ். ஸோ அந்த டாபிக்ல பஞ்சவடின்ற டாபிக்ல வரக்கூடிய யாரெல்லாம் அதுல வந்து கேரக்டர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லும் போது 4 டாபிக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 4 டாபிக்ஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் 2 நல்லா படிச்சுட்டாலே உங்களுக்கு 1 அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸாம்ல திஸ் ஆர் தட் இதுலயுமே அப்படிதான் கேட்க போறாங்க. ஆப்ஷன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா திஸ் ஆர் தட், இது இல்லைன்னா அது அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் 2 பேரோடது நல்லா தரவு பண்ணிட்டாலே கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் யாரை பத்தினா पंचवटी के आधार पर पंचवटी में लक्ष्मण की मनोदशा का वर्णन. அதாவது லக்ஷ்மணனுடைய மனநிலையை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. पंचवटी के आधार पर शूर्पणखा का चरित्र चित्रण. இதுல शूर्पणखையை பத்தி வந்து எழுத சொல்லியிருக்காங்க. नेक्स्ट पंचवटी के आधार पर लक्ष्मण एवं शूर्पणखा के वाद विवाद का चित्रण. சோ லக்ஷ்மணனுக்கும் शूर्पणखाக்கும் இடையே நடந்த அந்த வாக்குவாதத்தை பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கண்ட காவியக்கு திருஷ்டி சே पंचवटी का वर्णन. ஸோ இந்த கண்ட காவியத்தின் பார்வையில பஞ்சவடியை பத்தியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 டாபிக் தான் இதுல இந்த பஞ்சவடின்றதுல வருது. ஸோ நீங்க இந்த சரித்திர சித்திரனோ டிப்பனியோ ERCயோ படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை பஞ்சவடின்ற கதையை அந்த டெக்ஸ்ட் புக்ல ஸ்டோரியை வந்து நல்லா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நீங்க இதை ஜஸ்ட் இது நீங்களே ஓனா வந்து இதை எழுதலாம். அந்த ஸ்டோரி ஃபுல்லா நீங்க ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நீங்களே வந்து இதுக்கான ஆன்சரை வந்து நீங்களே உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல எழுத முடியும். டெக்ஸ்ட் புக் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதுல அந்த கதையை வந்து நல்லா படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்டோரியா படிச்சு ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுல எக்ஸாம்க்கு இம்பார்ட்டண்டா 1 and 2 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ஷுவரா இதுல இருந்து நம்ம ஒன்று அட்டன் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு 15 மார்க்குக்கு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதுலயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிப்னி இருக்கு. ஸோ டிப்னியும் பார்த்தோன்னா நமக்கு 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஈஸி தான். ஸோ நீங்க சரித்திர சித்திரன் டிப்னி எல்லாமே ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சாலே நீங்களே எழுதிடலாம். पंचवटी के आधार पर राम का चरित्र चित्रण, पंचवटी के आधार पर सीता का चरित्र चित्रण, पंचवटी गंट काव्य की प्राकृतिक घड़ा का वर्णन कीजिए. அடுத்தது पंचवटी के प्रधान पात्र आप किसको मानते हैं, तब संगत उत्तर प्रस्तुत करें. ஸோ இந்த 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. டிப்னியா குறிப்பு மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. இதுலயுமே நீங்க 4 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்குக்கு வரும். ஓகேவா? ராமரோடது சீதாவோடது 2 பேரோடது நல்லா டிப்னி படிச்சிட்டீங்கனாலே கண்டிப்பா ஷுவரா இதுல ஒன்று நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 2 அதே மாதிரி சரித்திர சித்திரலையும் ஃபர்ஸ்ட் 2 ERC வந்து ஃபர்ஸ்ட் 15. ஸோ டோட்டலா நமக்கு 15 10 ERC ஒரு 8 மார்க்ஸ். ஸோ இந்த மார்க்ஸ் ஃபுல்லாவே இதுல உங்களுக்கு 33 மார்க்ஸ் இந்த பஞ்சவடின்ற டாபிக்ல நமக்கு கவர் ஆயிடுது. ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் பார்ட். இங்க பாருங்க, இதுதான் பஞ்சவடி, திஸ் ஆர் தட். ஸோ இது இல்லைன்னா அதுன்னு கொடுப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பஞ்சவடியில இருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 15 படிச்சிட்டீங்கனாலே ஷுவரா ஒன்று நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு 8 மார்க்ஸ் உங்களுக்கு வருது. அதே உங்களுக்கு இந்த ரோமன் லெட்டர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? 15 மார்க் ஒன்று, 10 மார்க்ஸ் ஒன்று சரித்திர சித்திரன். ஸோ பேப்பர் 1ல 5th ரோமன் லெட்டர்ல வந்திருக்கு பாருங்க. ஸோ பஞ்சவடிக்கு ஆதார் பர் शूर्पणखा का சரித்திர சித்திரன் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு 15 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பஞ்சவடிக்கு ஆதார் பர் ராம் கா சரித்திர சித்திரன். ஸோ இந்த திஸ் ஆர் தட்ல நீங்க எனி ஒன் அட்டன் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க शूर्पणखा கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாருங்க ராம் வந்திருக்கு, சீதா இல்லைன்னா ராம் சொன்னோம் இல்லையா? இதுல லக்ஷ்மணன் என்னன்னா शूर्पणखा. ஸோ கண்டிப்பா இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்துடும். ஸோ அதனால நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த எஸ்ஏஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. இது எல்லா லெசன்ஸ்க்கான வீடியோஸுமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்கனாலே இருக்கும். ஸோ ரெஃபர் பண்ணி லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்க இந்த வீடியோஸ் அட்லீஸ்ட் வந்து ஒரு லிசன் பண்ணியாச்சும் நீங்க அதோட மீனிங் புரிஞ்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எக்ஸாம்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு ரீகால் நம்ம சொல்லிடுறேன். ஸோ ERC வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா ஆதுனிக் காவியகன், பிராச்சீன் காவியகன், உருது காவியகன்ல இருந்து ERCs வந்து 5 வந்து டோட்டலா 5 கேட்க போறாங்க. ஒரு ERCக்கு 8 மார்க்ஸ்.
நெக்ஸ்ட் செகண்ட் ரோம் லெட்டர் என்ன பார்த்தோம், தோஹே தான் நம்ம கேட்க போறாங்க. தோஹே எது படிக்க சொன்னேன், கபீர்தாஸோடது ரஹீந்து படிச்சாலே நீங்க 4 அட்டன் பண்ணிடலாம். ஸோ தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம், தேர்ட் ஒன் வந்து பிராச்சீன் காவிய கண்ட்ல இருக்கிற அந்த என்னென்ன லெசன்ஸ் சொன்னனோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோம் லெட்டர் என்னன்னா உருது காவிய கண்ட்ல வரக்கூடிய அந்த 4 லெசன் இம்பார்ட்டண்டா சொன்னாலே அந்த எஸ்ஏ படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 5th and 6th பஞ்சவடியில இருந்து வருது. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பேப்பர் 2ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம பார்க்க போறது துருவஸ்வாமினி. ஸோ இந்த துருவஸ்வாமினில உங்களுக்கு எக்ஸாம்ல என்னென்ன ரோமன் லெட்டர்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இதுல இருந்து உங்களுக்கு சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா வரும், சேம் சரித்திர சித்திரன் வரும். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்னி ஆல்சோ கேட்பாங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரோமன் லெட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டோரி படிச்சிட்டிங்கனாலே சேம் லைக் தான், அந்த ஸ்டோரி கேரக்டர்ஸ் டிப்னி எல்லாமே ரீட் பண்ணிட்டாலே சந்தர்ப்ப சஹித் வியாக்கியாவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரே லெசன்லேருந்து நமக்கு கேரக்டர்ஸும் கேட்க போறாங்க, அதுலயே இருக்கிற டிப்னிஸும் கேட்க போறாங்க, சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா. ஸோ இந்த செகண்ட் பேப்பர் வந்து மார்க் ஸ்கோர் பண்றது ரொம்பவே ஈஸி உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ இது கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் கேட்க போறாங்க அண்ட் தென் எத்தனை இயர்ஸஸ் வருது, எத்தனை இயர்ஸஸ் படிக்கணும்னு நான் சொல்றேன். ஸோ துருவஸ்வாமினில உங்களுக்கு சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா பார்த்தீங்கன்னா டோட்டலா 1 to 13 கொடுத்துருக்காங்க. அதாவது 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல நாம எத்தனை படிக்க போறோம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் 15 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சந்தர்ப்ப சஹித் வியாக்கியால 1 to 15 ஃபர்ஸ்ட் 15 சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா நீங்க தரவு பண்ணிட்டாலே ஷுவரா அதுல இருந்து உங்களுக்கு அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? 30ல ஃபர்ஸ்ட் 15 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ சரித்திர சித்திரன். ஸோ சரித்திர சித்திரன் சேம் நம்ம பஞ்சவடியில பார்த்த அதே பேட்டர்ன் தான். ஸோ 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 2 நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க, துருவஸ்வாமினி, ராமகுப்தன். ஸோ இந்த 2 கேரக்டர் நல்லா தரவு பண்ணிட்டீங்களே ஷோரா இதுல இருந்து ஒண்ணு அட்டன் பண்ணிடலாம். எஸ்பெஷலி துருவஸ்வாமினி ரிப்பீட்டடா கேட்கறது உங்களுக்கு எஸ்ஏ. நெக்ஸ்ட் டிப்னி. ஸோ டிப்னி பார்க்கும்போது உங்களுக்கு இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா 8 டிப்னி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 8 டிப்னில உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து 4 கொடுத்துட்டு 3 கேட்க போறதுனால நம்ம 8ல ஃபர்ஸ்ட் 5 படிச்சுக்க போறோம். ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கம்மியா இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க டிப்னில. ஸோ டிப்னில ஆக்சுவல் வந்து 8 டிப்னி இருக்கு. ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் 5 வந்து நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ புரோஹித், சக்ராஜ், கோமா, குப்படா அண்ட் தென் ஆச்சாரிய மிஹிரதேவ். ஸோ இந்த 5 பேரோட டிப்னியை நல்லா படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு ஷுவரா எக்ஸாம்ல இதுல இருந்து நீங்க 3 அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா 4 கேட்பாங்க, உங்களுக்கு 3 அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் 5 நீங்க தரவு பண்ணிட்டாலே போதும் இந்த பார்ட்ல. ஸோ இது கொஸ்டின் பேப்பர்ல எப்படி வந்திருக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது விஷாரத் உத்ராத் பேப்பர் 2ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் என்ன கேட்கறாங்க பாருங்க. किन्हीं 4 அவதரணோं की संदर्भ सहित व्याख्या कीजिए. ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த துருவஸ்வாமினில இருந்து கேட்கக்கூடிய இஆர்சி. இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த துருவஸ்வாமின்ற லெசன்ல இருந்து வரக்கூடிய அந்த புக்ல இருந்து வரக்கூடிய இஆர்சிஸ் தான் இது. ஸோ டோட்டலா நீங்க 4 எழுதணும். 6 கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு 6 இருக்கு, அதாவது 6 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுல நீங்க 4 அட்டன் பண்ணணும். ஸோ ஈச் கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு 5 மார்க் இதுக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15 நீங்க நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே இதுல இருந்து உங்களுக்கு ஷுவரா நீங்க 4 வந்து அட்டன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 15 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே லெசன்ல உங்களுக்கு சரித்திர சித்திரன் பாருங்க, துருவஸ்வாமினி அப்படி இல்லை சிகஸ்வாமி ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம என்ன படிச்சிருக்கோம், துருவஸ்வாமினி ராமகுப்தம் படிக்க சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுல உங்களுக்கு துருவஸ்வாமினி வந்துருச்சு. மார்க் வந்து உங்களுக்கு 15 மார்க்ஸ் அதுல. நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர். கின்ஹிங் 3 பர் டிப்னியாங் 3 எழுத சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 3 அட்டன் பண்ணணும். ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு 8 டிப்னில 5 படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ 5 படிச்சிட்டீங்கன்னா ஷுவரா நீங்க 3 அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் டிப்னிக்கு வந்து 5 மார்க். ஸோ டோட்டலா 3 இதுக்கும் சேர்த்து 15 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ துருவஸ்வாமினிலே நமக்கு எவ்வளவு மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடுறோம்? எஸ்ஏக்கு அந்த சரித்திர சித்திரனுக்கு ஒரு 15, டிப்னிக்கு ஒரு 15, 30 பிளஸ் இஆர்சி ஒரு 20. ஸோ 50 மார்க்ஸ்க்கு 50% ஆஃப் போர்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் துருவஸ்வாமினிலே உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் துருவஸ்வாமினின்ற மாதிரி சூரியோதயன்றதும் ஒரு தனி டாபிக் அது.
ஸோ தனி ஸ்டோரி அது உங்களுக்கு சூரியோதயன்றதும். அந்த சூரியோதயில உங்களுக்கு ஒரு 6 டாபிக்ஸ் வந்து லெசன்ஸா கொடுத்துருக்காங்க. 6. ஸோ டோட்டலா 6 இருக்கு பாருங்க. சூரியோதய், உதயன், ருஷ்யஸ்ருங், மாயோபியா, புஜதா தீபக், விஷ்கன்யா. ஸோ இந்த 6 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்க்கு. உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் இல்லையா? ஸோ இப்போ இதுல எது இம்பார்ட்டண்டா நீங்க படிச்சுக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ அந்த 6 தான் உங்களுக்கு ஏகாங்கிகா சாராங்ஷ் அப்படின்னு வந்து கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஹெட்டிங் வந்து ஏகாங்கிகா சாராங்ஷ் என்ற டாபிக்ல வரும். ஸோ அதுதான் அந்த 6 லெசனை படிச்சோம் இல்லையா? சூரியோதயன்ற அந்த ஏகாங்கில வரக்கூடிய தனித்தனியா ஒரு ஒரு ஸ்டோரிஸ் அந்த புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சூரியோதயன்ற இதுலயே சூரியோதயன்றது இன்னொரு ஒரு டாபிக்காவே உள்ள வருது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசனாவே. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 6 லெசன்ல நீங்க ஃபர்ஸ்ட் 3 லெசனோட சாராங்ஷ் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3 லெசனோடைய சாராங்ஷ் படிச்சது மட்டும் இல்லாம அந்த ஒரு லெசனுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பனின்ற ஒண்ணு இருக்கு. டிப்பனினா என்ன? அந்த சூரியோதயன்ற கதைக்குள்ள வர 2 கேரக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுதான் டிப்பனியா வருது. இதுல டிப்பனின்றது அந்த கதைக்குள்ள வர கேரக்டர்ஸ் எடுத்து அவங்கள பத்தி தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது. ஓகேவா? சோ அப்போ ரொம்ப சிம்பிள் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 நீங்க படிச்சுடுறீங்க சாராங்ஷ். அந்த அப்ப ஃபர்ஸ்ட் 3க்குள்ளேயே என்னென்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கேரக்டர்ஸ் வந்து நீங்க டிப்னியா ஃபுல்லா முடிச்சிருங்க. சோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன யார் யார் கவர் ஆகுறாங்க அப்படின்னா ஆச்சாரிய சஷங்க், நிர்ஜரினி, சமுத்திரகுப்த், வாஸ்வதத்தா, மஞ்சு கோஷ், ததாகத், விபாண்டக், ஊர்வஷி அண்ட் தென் அங்கராஜ், ரோமபாத். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு அந்த 3 லெசன்ஸ்குள்ள டிப்பனி வந்து கவர் ஆகுது. ஸோ இதை படிச்சுட்டாலே சேம் அதே தான் உங்களுக்கு எக்ஸாம்ல ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்கும்போது நமக்கு அட்டன் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா டிப்பனிஸ்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த டாபிக்ல 4 கொடுத்துருவாங்க. எனி 2 நீங்க எழுத போறீங்க. இதுக்குமே மார்க் வந்து 5 மார்க் தான். அந்த ஏகாங்கியோட சாராங்ஷ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க், சாரி 15 மார்க். அதே தான் நம்ம துருவ சுவாமினி மாதிரி தான் இதுக்குமே 15 மார்க். ஸோ இது வந்து என்னன்னா 2 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுல எனி 2 கொடுத்துட்டு 1 எழுதணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் 3 படிச்சுட்டீங்கன்னா ஷுவரா இதுல இருந்து 1 உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இதுலயும் இஆர்சி ஆல்சோ இருக்கு. இதுல இஆர்சி பாத்தீங்கன்னா அதே தான் அந்த ஃபர்ஸ்ட் 3 லெசனுக்குமே இஆர்சி படிச்சிருங்க. ஸோ நம்ம என்ன புதுசா நம்ம எதுவும் பண்ண போறது இல்லை. இந்த ஏகாங்கிலேயே இந்த ஏகாங்கியோட சாராங்ஷ் படிக்க போறோம். இந்த ஏகாங்கிக்கு உள்ள வர டிப்பனிஸ் எதெல்லாம் கவர் ஆகுதோ அதையும் படிச்சிருவோம். பிளஸ் இந்த 3 லெசனுடைய சந்தர்ப்ப சஹித் வியாக்கியாவும் முடிச்சிட்டோம்னா ஸோ நமக்கு எல்லாமே ஒரே இதுக்குள்ள கவர் ஆகிறதுனால மீனிங் புரிஞ்சுக்கிறது ஈஸி. இதுக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, செகண்ட் ரோமலெட் வந்து சூரியோதயன்ற ஹெட்டிங் சொன்னலையா? அந்த ஹெட்டிங்ல 6 லெசன் பார்த்தோமா? அந்த 6 லெசன்ஸ்குள்ள இருந்து உங்களுக்கு இஆர்சிஸ் கேட்பாங்க. ஸோ 4 கொடுத்துட்டு 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. நீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த 3 லெசன் நான் சொன்னாலே அந்த 3 லெசன்ல இருக்கிற எல்லா சந்தர்ப்ப சகிதம் படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பா 2 வந்து நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நெக்ஸ்ட் அதே சூரியோதயன்ற டாபிக்ல நம்ம ஏகாங்கிகா சாராங்ஷ் பார்த்தோம் இல்லையா? இங்க பாருங்க 5th ரோம் லெட்டர் அது வரும். 2 தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் 3 படிச்சீங்கன்னா அந்த 3க்குள்ளேயே ஒன்று வந்துருச்சு பாருங்க. ரிஷ்யஷங்க்ன்றது ஃபர்ஸ்ட், இது 3rd லெசன் அதுல. ஸோ வந்துருச்சா? ஸோ அதுக்கு வந்து 15 மார்க். நெக்ஸ்ட் 6th ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா டிப்னி. ஸோ டிப்னி என்னது? அந்த லெசன்ஸ்குள்ளேயே வர சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ இது உங்களுக்கு 4 கொடுத்துட்டு எனி 2 அட்டன் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்போ 3 லெசனுக்கான எல்லா டிப்னியும் படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா 2 வந்து நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பிராச்சீன் பாரத் கா இதிஹாஸ். ஸோ இந்த டாபிக் லாஸ்ட் 2 ரோமன் லெட்டருக்கான கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ல இருந்து தான் உங்களுக்கு வரும். இந்த செகண்ட் பேப்பர்ல லாஸ்ட் 2 ரோமன் லெட்டர்ஸ் பிராச்சீன் பாரத் இதிஹாஸ்ல இருந்து வரப்போகுது. ஸோ இதுல டோட்டல் லெசன்ஸ் பாத்தீங்கன்னா 15 லெசன்ஸ் இருக்கு, 15. ஓகே, ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் 8 லெசன் தான் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ஸோ இதுவுமே உங்களுக்கு 2 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ 2 டாபிக் கொடுத்துட்டு அதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதுலயே ஒரு டிப்னி ஆல்சோ உங்களுக்கு 1 வரும். ஸோ அதுக்கு 5 மார்க். ஸோ இதுல வர உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்க்கு 10 மார்க்ஸும் இதுலயே வர டிப்னிக்கு 5 மார்க்ஸும். ஸோ டோட்டலா இந்த பிராச்சீன் பாரத்துக்கு இதிஹாஸ்ல வந்து 15 மார்க்ஸ் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ இதுக்குள்ள இருக்கிற லெசன்ஸ் டிப்னி பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, விஸ்த்ருத் உத்தர் கி தீஜியே.
ஸோ எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஆன்சர்ஸ் என்னன்னா இப்படி கொஷின் ஆன்சராக கேட்பாங்க. இப்போ நம்ம 8 லெசன் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த 8 லெசன்ல ஒரு லெசன்ல இருந்தும் இந்த மாதிரி கொஸ்டினாக கேட்பாங்க உங்களுக்கு எக்ஸாமில். ஓகேவா, ஹெட்டிங்காக கேட்க மாட்டாங்க, கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 15 லெசனுக்கு 15 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம எத்தனை படிக்கிறோம்னு சொன்னால் 8 லெசன் படிக்க சொன்னோம் இல்லையா, அந்த 8 லெசன்ஸ்க்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 8 லெசனுடைய 8 கொஸ்டின்ஸ், ஃபர்ஸ்ட் 8 கொஸ்டின்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதுலயே உங்களுக்கு டிப்னி பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாபிக் கீழையும் இப்போ எப்படி நம்ம சூரியோதய் ரிஷர் ஷிங்க்லாம் அந்த லெசனுக்குள்ளேயே டிப்னி வருதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கொஸ்டின், இந்த ஹெட்டிங் ஒரு ஹெட்டிங் கீழையும் 2 டிப்னி. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த லெசன். ஸோ டிப்னிஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த 8 லெசனுக்கான டிப்னியும் நம்ம படிக்கும் போது டோட்டலா இதுல 16 டிப்னி கவர் ஆகுது. பக்கத்துலயே இருக்கு பாருங்க டிப்னிஸ். ஸோ இது என்னன்னா இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லெசனோடைய 2 டிப்னி, செகண்ட் லெசனோட 2 டிப்னி. ஸோ அது மாதிரி 8 லெசன் நம்ம படிக்கும்போது டோட்டலா 16 டிப்னி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா, ஸோ டோட்டலா 16, 1 to 16 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலா நம்ம இந்த 16 லெசன்ஸ் வரைக்கும் கவர் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ 8 லெசன்ல ஒரு லெசன்லயும் 2 டிப்னி இருக்கும். ஸோ டோட்டலா இப்போ 8 லெசன்ஸ் நம்ம படிக்கும்போது 16 வந்து ஈஸியா கவர் ஆயிடும். ஸோ சிலதுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த லெசனுக்குள்ள இருந்தே தான் டிப்னி கேட்டிருப்பாங்க. ஸோ ஈஸியாவே இருக்கும் இந்த டாபிக்மே. ஓகேவா, ஸோ இதோட உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் 2க்கான போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இது மாடல் பேப்பர்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பேட்டர்ன். ஸோ கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7th ரோமன் லெட்டர்ல வந்திருக்கு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க, கிசி ஏக் பிரஷன் கா உத்தர் லிக்கியே. ஸோ ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர், ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. 2 கொஸ்டின் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த 2த்துல 1 நீங்க அட்டன் பண்ணணும், அதுக்கு 10 மார்க். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் 8 படிச்சிட்டோம்னா ஷுவரா அந்த 8ல இருந்து ஒரு கொஸ்டின் நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ அதே டாபிக்ல நம்ம டிப்னி ஆல்சோ படிச்சோம் இல்லையா, கிசி ஏக் பர் டிப்னியாங் லிக்கியே. ஸோ அதே மாதிரி 2 கொடுத்துருவாங்க, 1 அட்டன் பண்ணணும். ஸோ ஒரு இதுக்கு 5 மார்க். ஸோ இதுமே நீங்க அந்த 16 படிக்கிறதுல இருந்து ஷுவரா 1 வந்துடும். ஓகேவா, ஸோ இதோட உங்களுக்கு பேப்பர் 2க்கான பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகுது.